الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من صلى الصبح في جماعة فهو في ذمة الله. أو كما قال عليه الصلاة والسلام. முழு வையகத்தையும் படைத்து பாதுகாத்து போஷித்து வழிநடத்தும் அல்லாஹுக்கே சர்வ புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், அத்பாஉ தாபிஈன்கள், அனைத்து அல்லாஹுடைய நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் கியாம பரியந்தம் வரை உண்டாவதாக. புனித பள்ளி வாசலில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் இரவிலும் பகலிலும் தனிமையிலும் கூட்டிலும் அல்லாஹை பயந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்து எங்கள் மீது அவனுடைய லட்சோப லட்ச நிஅமத்துகளை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான், தந்து கொண்டிருக்கிறான். فَأَسْبَغَ عَلَيْكُمْ نِعْمَهُ ظَاهِرَةً وَبَاطِنَةً. அந்தரங்கமான வெளிரங்கமான எத்தனையோ நிஅமத்துகளை உங்கள் மீது நாங்கள் தந்திருக்கிறோம் என்று குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா கூறுகிறார். அல்லாஹுடைய நடிகார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்து எங்களிலிருந்து அவனுக்கு வழிபடக்கூடியவர்களாக, அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்லவர்களாக மாறுவதற்காக அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பினான். குர்ஆனிலும் அல்லாஹு தஆலா வமா ஹலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காக அன்றி வேறு எதற்காகவும் படைக்கவில்லை. அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இவ்வளவு நிஅமத்துகளை எங்கள் மீது தந்து எங்களிலிருந்து எதிர்பார்க்கப்படுவது அவனுக்குரிய உண்மையான அடியார்களாக, உண்மையான அடிமைகளாக, தொழுகையின் மூலமாக எங்களுடைய முழுமையான அடிமைத்துவத்தை காட்டக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு அமலாக இருக்கிறது. தொழுகை உடலுக்கு எப்படி தலை பிரதானமானதாக இருக்கிறதோ அதுபோல தீனிலே தொழுகை ஒரு உடலுக்கு தலை போன்ற ஒரு பிரதானமான ஒரு பகுதியாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா கடமைகளையும் இந்த உலகத்தில் அல்லாஹ் கடமையாக்கினான். தொழுகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய சன்னிதானத்துக்கு அழைத்து கொடுத்த மிகப்பெரிய ஒரு பரிசாக இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு வெகுமதியாக இருக்கிறது. وَخَلَفَ مِنْ بَعْدِهِمْ خَلْفٌ أَضَاعُوا الصَّلَاةَ وَاتَّبَعُوا الشَّهَوَاتِ فَسَوْفَ يَلْقَوْنَ غَيًّا. நபிமார்களுக்கு பின்னால் பல மக்கள் உருவானார்கள். அந்த மக்கள் தொழுகையை பாழாக்கினார்கள், மனோ இச்சை படி அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். فَسَوْفَ يَلْقَوْنَ غَيًّا. மிகப்பெரிய நஷ்டத்தை அவர்கள் சந்திப்பார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, தொழுகை ஒரு மனிதனுடைய ஒரு வாழ்க்கையை நிர்ணயம் செய்யக்கூடியதாக, சிறப்பான ஒரு வாழ்க்கையை, பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை அமைப்பதற்காக அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆயுதம் தான் இந்த தொழுகையாக இருக்கிறது. இந்த தொழுகை இந்த அனைத்து 5 நேர தொழுகைகளிலும் மிக சிறப்பான நன்மைகள் நிறைந்த ஒரு தொழுகையாக இருக்கும் என்றால் அது சுபஹுடைய தொழுகையாக இருக்கிறது. ஒரு மனிதன் சரியான முறையிலே சுபஹுடைய தொழுகையை பேணி பாதுகாத்து வருவானாண்டால்
முழுமையாக பாதுகாப்பாக அந்த தொழுகையை அதனுடைய வக்தை இமாம் ஜமாஅத்தை பேணி தொழுவான் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏனைய எல்லா அமல்களும் அவருக்கு இலகுவாகிவிடும். ஏனைய இபாதத்துகள், ஏனைய தொழுகைகள், ஏனைய கடமைகள் எல்லாவற்றையும் அவருக்கு எடுத்து நடப்பதற்கு மிக இலகுவாக அல்லாஹ் ஆக்கி வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸுடைய கருத்தில் கூறுகிறார்கள், மன் ஸல்ல சுப்ஹ ஃபீ ஜமாஅத்தி, எந்த மனிதர் சுபஹுடைய தொழுகையை ஜமாத்தாக நிறைவேற்றுகிறாரோ கான ஃபீ திம்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய பொறுப்பில் ஆகிவிடும், அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே ஆகிவிடுகிறார். அவருக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறது. பயங்கரமான நோய் நொம்பலங்கள், பயங்கரமான வியாதிகள், எல்லா வகையான இன்பங்களிலிருந்தும் எல்லா வகையான சிரமங்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பதற்கு வைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பான ஒரு அமலாக சுபஹுடைய இமாம் ஜமாத் இருக்கு. அல்லாஹ்வுடைய பொறுப்பில் ஆகக்கூடிய ஒரு அமலாக இந்த சுபஹுடைய தொழுகை இருக்கு. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பொறுப்பில் ஆகுகின்ற ஒரு இபாதத்து அது தொழுகை. அந்த தொழுகையிலும் சுபஹுடைய தொழுகை அல்லாஹ்வுடைய பொறுப்பு. எங்களுடைய வியாபாரமாக இருக்கலாம், எங்களுடைய குடும்ப வாழ்க்கைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சிறப்பாக அமைவதற்கு இவருடைய இமாம் ஜமாத், சுபஹுடைய இமாம் ஜமாத் மிக பிரதானமாக இருக்கிறது. அன்றைய நாளுடைய முழு சிரமங்களையும் அல்லாஹு தஆலா பொறுப்பேற்று கஷ்டங்களை அல்லாஹு தஆலா இல்லாமலாக்கி அவருக்கு அல்லாஹு தஆலா நலவுகளுக்கு அல்லாஹ் பொறுப்பாங்க. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, இதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் சுபஹுடைய தொழுகையை தொழுவது மலக்குமார்கள் அணிவகுக்கக்கூடிய ஒரு நேரம், மலக்குமார்கள் வருகை தரக்கூடிய நேரமாக இருக்கிறது. ஒவ்வொரு அடியானையும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பதற்கு இரவு பகல் மலக்குகளை அல்லாஹு தஆலா சாட்டி இருக்கிறார். அந்த மலக்குகள் தன்னுடைய அவர்களுடைய இரவு பகலுடைய அந்த மாறுதலை சுபஹுடைய தொழுகையில் தான் வைத்திருக்கிறார். இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, நிச்சயமாக தஹஜ்ஜுடைய சுபஹுடைய நேரங்கள் அது மலக்குமார்கள் வரக்கூடிய நேரமாக இருக்கிறது. மலக்குமார்கள் அந்த தொழுகையிலே கலந்து கொள்ளக்கூடிய மிக சிறப்பான ஒரு நேரம், மிக சிறப்பான ஒரு அமலாக இருப்பதின் காரணமாக அல்லாஹு தஆலா மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறார். அவ்வளவு சிறப்பான ஒரு நேரமாக இந்த வக்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல இரட்டிப்பான கூலி கிடைக்கக்கூடிய ஒரு தொழுகையாக, ஏனைய தொழுகைகள் 27 மடங்கு கொடுக்கப்பட்டாலும் சுபஹுடைய தொழுகைகள் மிக சிறப்பானதாக, நன்மைகள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு இபாதத்தாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். யார் ஒரு மனிதர் சுபஹுடைய தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு தொழுவாரோ, முழு இரவு இஷா சுபஹுடைய தொழுகைகள் இமாம் ஜமாஅத்தை பேணப்படும் என்றால் முழு இரவு நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறார். சுபஹுடைய முந்திய 2 ரக்காத்துகள் ஒரு மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய நன்மை மிக சிறப்பான நன்மைகளாக இருக்கிறது. இந்த உலக வஸ்துக்களை விட சிறந்தது சுபஹுடைய முன் சுன்னத்து. ஃபர்தான தொழுகைக்கு முழு இரவு நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹு தஆலா கொடுத்து விடுகிறான். அவ்வளவு பெரிய அல்லாஹு தஆலா நன்மைகளை அள்ளி வணங்கக்கூடிய ஒரு வக்து சுபஹுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல சொர்க்கத்துக்கு உத்தரவாதமான ஒரு மிக முக்கியமான உன்னதமான ஒரு மிக முக்கியமான ஒரு அமல் இந்த சுபஹுடைய தொழுகையாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஸல்ல சுபஹ, யார் சுபஹுடைய தொழுகையை தொழுகிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார். பல ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கலாம். ஏனைய தொழுகைகள் சொர்க்கத்துக்கு உத்தரவாதமாக இருந்தாலும் நபி அலைஹிஸ்ஸலாம் தனியாக விசேஷமாக இந்த சுபஹுடைய தொழுகையை தனித்துவப்படுத்தி சொல்லியிருக்கிறார். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, எவ்வளவு அதிகமான சிறப்புகள் இருப்பது போல ஒரு மனிதர் இந்த சுபஹுடைய தொழுகையை சரியான முறையில் அதனை நிறைவேற்றாத பட்சத்தில் ஒரு மனிதன் வாழ்க்கையில தொழுகை சீராகுவதற்கு சுபஹு தொழுகை மிக பிரதானமாக இருக்கு. எப்படி நன்மைகள் அல்லாஹு தஆலா அதிகமாக வெகுமதியாக வழங்குவது போல அதை பாழாக்குகின்ற நேரத்திலே, அந்த சுபஹுடைய தொழுகை வீணடிக்கப்படுகின்ற நேரத்திலே மிகப்பெரிய நஷ்டங்கள் ஹதீசுகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், யார் சுபஹுடைய தொழுகைய தொழலையோ,
ஷைத்தான் அவருடைய காதிலே சிறுநீர் கழித்து விடுகிறான் என்ற ஹதீஸுடைய கருத்தில் வந்திருக்கிறது. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலன் நாம லைலத்தன், இரவு பூராக அவர் தூங்கி விடுகிறார். அத்தா அஸ்பஹ, காலை அடைகின்ற வரை, சூரியன் உதயமாகின்ற வரை அவர் தூங்கி விடுவார் என்றால் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விடுகிறார். ஹதீஸீன்கள் சொல்கிறார்கள், சிறுநீர் கழிப்பது என்றால் அவருடைய வாழ்க்கையில நலவுகள் ஏறாத ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகிறார். ஷைத்தானுடைய இப்படியான அசிங்கமான இந்த செயல் அவருடைய வாழ்க்கையில் நலவுகள் படாதவர்களாக, நலவுகள் அவருடைய உள்ளத்திலே ஏறாத ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது. இரண்டாவது கருத்தாக சொல்கிறார்கள், இந்த மனிதன் வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வி, ஷைத்தான் இவனுடைய விஷயத்துல மிகப்பெரிய வெற்றி அடைந்து விட்டான் என்பதற்கான அடையாளமாக அவன் இப்படி ஒரு வேலை செய்கிறான் என்று ஹதீஸுடைய கருத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஷைத்தானுடைய ஆதிக்கம் இந்த மனிதனிலே அதிகமாகி விடுகிறது. இரண்டாவதாக சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹபீசுன் நஃப்ஸி கஸ்லான், அன்றைய நாளில் அவன் சோம்பேறியாக மிகப்பெரிய ஒரு கெட்டவனாக ஆகிவிடுவதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு சுபகு தவறும் என்றால் அவனுடைய அதாவது உளரீதியான அந்த தன்மைகளும் உள்ளங்களும் கெட்டு விடுவதோடு உடலிலே சோர்வும் ஏற்பட்டு விடுகிறது. ஹதீஸுடைய கருத்திலே வந்திருக்கிறது, ஷைத்தான் நீங்கள் தூங்குகின்ற இடத்துல 3 முடிச்சுகளை போடுறான். இரவு மிக நீளமாக இருக்கிறது, உறங்கிக் கொள்வாயாக என்று 3 வகையான முடிச்சுகளை போடுகிறான். அந்த முடிச்சுகள் அவன் சுபஹுக்கு முன்னால் எழும்புகின்ற நேரத்திலே, அல்லாஹ்வை திக்ர் செய்கின்ற நேரத்திலே, உது எடுக்கின்ற நேரத்திலே அகன்று விடுகிறது. அந்த 3 முடிச்சுகளும் அவன் அதாவது நீங்கி விடாத நிலையிலே அவன் அந்த காலையை அடைவான் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்றைய நாளில் அவர் ஹபீஸன் நஃப்ஸி கஸ்லான், மிக கெட்டவனாக துர்நடத்தை உள்ளவனாகவும் சோம்பேறியாகவும் அவன் ஆகிவிடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுபஹுடைய தொழுகை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உள் வெளிப்புறங்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றாக, அவன் சுபஹுடைய தொழுகையை தொழுது விடுவான் என்றால் நஷீதன் தய்யிபன் நஃப்ஸி, நல்லவனாக உற்சாகமானவனாக அவன் அன்று எழும்பி விடுகிறான். இல்லாத பட்சத்தில் இப்படியான ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, தொழுகை மிக பிரதானமான ஒரு அமல், அதிலும் சுபஹுடைய தொழுகை மிக மிக சிறப்புகள் இருப்பது போல் அதை நாங்கள் தவறும் பட்சத்தில் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அதை நாங்கள் மிஸ் பண்ற நேரத்தில் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் மிகப்பெரிய நஷ்டமாக இருக்கிறது, மிகப்பெரிய கைசேதமானதாக இருக்கிறது. ஒரு ஹதீஸுடைய கருத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் சுபஹுடைய தொழுகை கிடைக்காத பட்சத்தில் அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன என்று சொன்னால், அவர் சொர்க்கவாசியாக ஒரு காலத்தில் போனாலும் அல்லாஹு தஆலா தன்னுடைய வதனத்தை, தன்னுடைய முபாரக்கான திருவதனத்தை அந்த மனிதனுக்கு காட்ட மாட்டான். சுபஹுடைய தொழுகை யார் பேணுதல் காட்டவில்லையோ மறுமையிலே அல்லாஹு தஆலாவுடைய அந்த வதனத்தை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காது என்று ஹதீஸுடைய கருத்தில் வந்திருக்கிறது. இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும், நீங்கள் மறுமையிலே அல்லாஹு தஆலாவை எப்படி நீங்கள் 14ஆம் அன்று சந்திரனை பார்க்கிறீர்களோ அதுபோல நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் நீங்கள் சுபஹுடைய தொழுகையை பூர்த்தியாக, சுபஹுடைய தொழுகையிலே நீங்கள் தோல்வி காணக்கூடாது. வலா யக்லிபன்ன அலைக்கும், உங்கள் மீது சுபஹுடைய தொழுகை பாரமானதாக, சுபஹுடைய தொழுகையின் விஷயத்தில் நீங்கள் தோல்வி கண்டுவிடக் கூடாது என்ற நிபந்தனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைத்து கூறுகிறார்கள். முஹத்திஸீன்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸுடைய தொடரில், இந்த ஹதீஸுடைய அதாவது விரிவுரையிலே சொல்கிறார்கள், ஒரு அல்லாஹு தஆலாவுடைய அந்த தரிசனத்தை ஒரு மனிதன் சுபஹுடைய தொழுகையின் மூலமாகத்தான் தக்க வைத்துக் கொள்ளலாம். சுபஹுடைய தொழுகையில் பேணுதல் இல்லாதவன், இமாம் ஜமாத்திலே பேணுதல் இல்லாதவனுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. அல்லாஹ்வுடைய திருவதனத்தை பார்க்கக்கூடிய தரிசனத்தை அல்லாஹு தஆலா கொடுப்பதில்லை என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, தொழுகைகள் மிக பிரதானமானது, அதிலும் மிக சிறப்பானது சுபஹுடைய தொழுகை. நாம் ஒவ்வொருவரும் அந்த விடயங்களிலே மிக அதிகமான கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
மிக பரக்கத்தான ஒரு நேரமாக இருக்கிறது. இந்த சுபஹுடைய தொழுகையை நாங்கள் சரியாக செய்கின்ற நேரத்திலே உண்மையான ஒரு விசுவாசியாக ஏனைய அமல்கள் எங்களிலே பாதுகாக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த சுபஹுடைய தொழுகை எங்களுடைய வாழ்க்கையில இல்லாத பட்சத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கடமைகள் கட்டளைகள் எங்களுக்கு பாரமானதாக சிரமமானதாக மாறி. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த சுபஹுடைய நேரம் ஒரு பரக்கத்தான ஒரு செழிப்பான நேரமாக பூரிகலி உம்மதி, என்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் பரக்கத்தை செய்திருக்கிறான். ஃபீ புகூரிஹிம், அதிகாலை நேரத்தில் பரக்கத்து செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா பனு இஸ்ராயல்களுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மண்ணு சல்வாவை இறக்கி கொடுத்த நேரம் இந்த சுபஹுடைய நேரமாக இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார்கள் அல்லாஹு தஆலாவிடம் சொர்க்கத்துடைய சாப்பாடை கேட்ட நேரத்தில் அல்லாஹு தஆலா மண்ணு சல்வாவை இறக்கி கொடுத்தான். இந்த சுபஹுடைய நேரம் சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் ஒவ்வொருவரும் தனக்கு தேவையான அளவை பிறருக்காக சேமிக்கவும் முடியாது, அதிகமாக எடுத்துக்கொள்ளவும் இயலாது. ஒவ்வொருத்தரும் தனக்கு தேவையானதை எந்த அளவு தேவையோ அவர் போய் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழலை அல்லாஹ் உருவாக்கி கொடுத்தார். சொர்க்கத்துடைய சாப்பாடு இறக்கி கொடுக்கப்பட்ட நேரம் இந்த நேரமாக இருக்கு. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள் வானத்திலிருந்து மாயிதா சாப்பாடு தட்டை இறக்கி தாருங்கள் என்று கேட்ட நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி கொடுத்த நேரமும் இந்த சுபஹுடைய நேரமாக இருக்கு. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, சுபஹுடைய நேரம் மிக சிறப்பான நேரமாக. இந்த சுபஹுடைய நேரத்தில் 3 வகையான கூட்டத்தினர் இருக்கிறார். ஒரு கூட்டத்தினர்கள் தாமதமாக தூங்கி, இரவுடைய நேரத்திலே தாமதமாக தூங்கி மிக தாமதமாக எழும்பக்கூடிய ஒரு கூட்டம். இன்னும் ஒரு கூட்டத்தினர்கள் மாஷா அல்லாஹ் என்று தஹஜ்ஜத்தில் எழும்பி சுபஹுடைய தொழுகை இமாம் ஜமாத்தாக நிறைவேற்றி அதுக்கு பின்னால் நல்ல அமல்களில் ஈடுபடக்கூடிய கூட்டம். இன்னும் ஒரு கூட்டத்தினர்கள் சுபஹுடைய நேரத்தில் எழும்பி தொழுதுட்டு திரும்ப அவருடைய தூக்கத்தை தொடரக்கூடியவர்கள் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுபஹுக்கு பின்னால உள்ள நேரம் பரக்கத்துக்குரிய நேரமாக இருக்கிறது. அந்த நேரம் தூங்குவதற்குரிய ஒரு நேரம் அல்ல, அது விழித்து நல்ல அமல்கள் செய்ய வேண்டிய ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மனிதன் அந்த சுபஹுடைய நேரத்துல தூங்குவாரண்டா, சுபஹுடைய ஜமாத் எவ்வளவு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிறப்பான இந்த தொழுகைக்கு பின்னால் தூங்கி விடுகின்ற நேரத்திலே அவருக்கு 2 வகையான பிரச்சனைகள் ஏற்படுது, 2 வகையான சிரமங்கள் இருக்கு. அவர் எழும்புறாரு, சுபஹுக்கு வாங்க சொன்னாங்க, போனாரு, தொழுதாரு, வந்த உடனே திரும்பவும் அவருடைய தூக்கத்தை தொடர்றாரு, கடமையை நிறைவேற்றிட்டார். ஆனால் இதனால திப்பு நபவியுடைய, அதாவது இஸ்லாமிய மருத்துவ நூல் தனியாக எழுதப்பட்டிருக்கிறது, திப்பு நபவி என்று சொல்வார்கள். இந்த சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரங்கள் வீணடிக்கப்படும் என்றால், தூக்கத்தினால் வீணடிக்கப்படும் என்றால் 2 வகையான சிரமங்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும். முதலாவதாக ரிஸ்கில் நெருக்கடி அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். ஹதீஸுடைய கருத்துல வந்திருக்கிறது, அஸ்ஸுபஹத்து தம்னஉ ரிஸ்க, சுபஹுக்கு பின்னால தூங்குறது எங்களுடைய ரிஸ்கை தடை செய்து விடுகிறது. ரிஸ்க் என்று சொல்வது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எங்களுடைய வாழ்க்கையின் தேவையாக இருக்கு, காசு பணம் அல்ல. வாழ்க்கையின் எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் ரிஸ்காக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய சுபஹுக்கு பின்னால தூங்குவது தன்னுடைய ரிஸ்க் அளிக்கிறார். உயர்ந்த ரிஸ்க் என்னன்னு சொன்னால் உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு ரிஸ்காக இருக்கிறது. அதுல சிறந்த ரிஸ்க் சாலிஹான குழந்தைகள், கண் குளிர்ச்சியான குழந்தைகள் அல்லாஹ்வுடைய ரிஸ்காக இருக்கு. எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய வருமானம், இதுதான் அதுல ரிஸ்க். ரிஸ்கில் ஆக குறைந்தது எங்களுடைய பொருளாதாரமாக இருக்கு. ரிஸ்க் என்பது எங்களுடைய உலமாக்கள் இமாம்கள் சொல்வது வாழ்வாதாரமாக, எங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தேவைப்படுகிறதோ அதெல்லாம் ரிஸ்காக இருக்கிறது. ஒரு மனிதன் தூங்குவதின் மூலமாக தம்னஉ ரிஸ்க, அவருடைய ரிஸ்க அழிச்சு கொள்றார். அது உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், சாலிஹான குழந்தைகளாக கூட இருக்கலாம், அல்லது வருமானமாக இருக்கலாம். எல்லாத்தையும் அவருடைய வாழ்க்கையில அழிவு பக்கம், நாசத்தின் பக்கம் இட்டு செல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி விடுகிறது. இப்னு கையும் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்திலே மனிதனை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களும் தன்னுடைய ரிஸ்க தேடக்கூடிய ஒரே நேரம் இந்த சுபஹுக்கு பின்னால உள்ள நேரம்.
ரிஸ்க தேடுது. இதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்காக துஆ செய்திருக்கிறார்கள். சுபஹுக்கு பின்னால ஒரு மனிதன் எழும்பி இருக்கிறார், நல்லவர்கள் ஈடுபடுகிறார், ஏதாவது நல்ல காரியங்கள் ஈடுபடுறாரு. அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரி, என் உம்மத்துக்கு அதிகாலையிலே பரக்கத்து செய்வாயாக. ஸஹர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அவர் வாழ்க்கையில பல கட்டங்கள்ல நஷ்டத்தை எதிர்கொண்டிருக்கிற மனிதன். இந்த ஹதீஸை நாங்க அமல் செய்யணும் என்பதற்காக அதிகாலையிலேயே தன்னுடைய வியாபாரத்தை துவங்க ஆரம்பிச்சார். இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்கள் ஒருவர் தான் ஸஹர் ரலியல்லாஹு தஆலா. அவரு பல கட்டங்களை நஷ்டப்பட்டிருக்கிறார், வியாபாரத்தில் சிரமப்பட்டிருக்கிறார். நாங்க இந்த ஹதீஸ மக்களுக்கு பயான் செய்யறோம், நாங்க அமல் செய்யணும் கட்டாயமா என்று தன்னுடைய வியாபாரத்தை அதிகாலையிலேயே துவங்க ஆரம்பித்தார். அந்த ராவியே சொல்லுகிறாரு, இதனால நான் மண்ணத்தான் அள்ளி கொண்டு போயிட்டு பசார்ல வித்தாலும் அது புண்ணாக மாறக்கூடியதாக அல்லாஹி தந்தான், இந்த வாழ்க்கையில பரக்கத்தை அல்லாஹ் உண்டாக்கி தந்தான் என்று ஸஹர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குறிப்பிடுறாங்க. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பரக்கத்தான ஒரு நேரமாக எங்களுடைய வாழ்க்கையில ரிஸ்க்ல பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுகைக்கு பின்னால சூரியன் உதயமாகும் வரை அதே இடத்துல இருந்து திக்ர்ல திலாவத்துல கழிச்சுக்கிறாங்க. உம்மத்துக்கு சொன்னாங்க, அந்த நேரத்தை பயன்படுத்தி 2 ரக்காத் யார் தொழுவாரோ அவர் ஹஜ்ஜி உம்ராவுடைய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறார். சில முஹத்திஸீன்கள் சொல்றாங்க, அவருக்கு அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தையே அல்லாஹ் கொண்டு கொடுத்துருவான், ஹஜ்ஜி உம்ராவுடைய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்துருவான், இதனுடைய பரக்கத்தினால அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அவருக்கு ஏற்படுத்தி விடுகிறான் என்ற கருத்துகளும் சொல்லப்பட்டிருக்கு. எனவே அல்லாஹ் நேரடியார்களே, சுபஹுக்கு பின்னால உள்ள உறக்கம் எங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை உண்டாக்கும், என்னுடைய வாழ்வாதாரத்துல பெரிய பின்னடைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்தும். இரண்டாவதான பிரச்சனை, எங்களுடைய உடல் ரீதியாக பல நோய்கள் எங்களுக்கு உண்டாக காரணமாகும். சுபஹுக்கு பின்னால உள்ள நேரம், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஸ்ஸுப்ஹி இதா தனஃபஸ், சுபஹுடைய நேரம் தன்னுடைய சிறப்பான மூச்சை விடக்கூடிய நேரம், அந்த நேரத்தின் மீது சத்தியமாக வஸ்ஸுப்ஹி இதா தனஃபஸ், சுபஹுடைய நேரம் தன்னுடைய சிறப்பான புத்துணர்ச்சான காற்றை சிந்தக்கூடிய நேரம், அந்த நேரத்தின் மீது சத்தியமாக என்று சொல்லியிருக்கு. ஒரு மனிதன் அந்த நேரத்தில் விழித்திருப்பது தன்னுடைய உடல் உற்சாகப்படுவதற்கும், நோய்களில் இருந்து தன்னை காத்துக் கொள்வதற்கும், தன்னுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்கு மிக உசிதமான நேரம். விஞ்ஞான பூர்வமாக அதை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நாங்க மீடியாக்கள் மூலமாக, எங்களுக்கு இணையதளம் மூலமாக இந்த விஷயங்களை பார்க்கலாம். அதிகாலையில் எழும்புவதனால் ஏற்படக்கூடிய லாபங்கள் என்னது பலர்கள் பேசியிருக்கிறார்கள். யாருமே அதுல அதாவது நஷ்டம், அதை தூங்குவதனால லாபம் இருக்கிறது என்று யாரும் சொல்லல. திப்பு நபவி 1400 வருடங்களுக்கு முன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உண்மைகள். வாழ்க்கையில ரிஸ்க்ல நெருக்கடி, பல நோய்களுக்கு எங்களுடைய உடல் ஆளாகி விடுகிறது. இப்னு கய்யூம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய கிதாபில் எழுதுறாங்க, ஜாதுல் மஆதுல லிஇஹ்ராஇல் பதன், உடம்பு என்ன செய்கிறது, அது அதாவது பல நோய்களை எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறது. இஃப்சாது லிஃபதுலா, உடல்ல இருக்கக்கூடிய பல கழிவுகள் சிரமப்படுகிறது வெளியேற்றுவதற்கு. அதிகாலை நேரத்தில் ஒரு மனிதன் விழித்திருப்பதினால் தன்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய அசிங்கங்களை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயமானவைகளை வெளிப்படுத்த முடியாமல் சிரமப்படுகிறது. இதே போல பல உடல் ரீதியான அசௌகரியங்கள் ஏற்படுகிறது என்றும் இப்னு கய்யூம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதே போல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மகன் தூங்கிக் கொண்டிருந்தார், சுபஹ் தொழுவதற்கு பின்னால தூங்கிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்துல ஃபதுல் இப்னு அப்பாஸ் தன்னுடைய மகனை தட்டி எழுப்பாட்டி சொன்னாங்க, அத்தனாவு ஃபீ ஸாஅத்தில்லதி துக்ஸமு ஃபீஹா அர்ஸாகுல் இபாத், அடியார்களுடைய ரிஸ்க் பங்கு வைக்கப்படுகின்ற இந்த நேரத்தில் நீ தூங்குகிறாயா என்று சொல்லி எழுப்பாட்டி சொன்னாங்க, அமா சமிஅத, நீ கேள்விப்படவில்லையா, மக்ஸலத்துன் வ மஹ்ரமத்துன் வ மன்சாத்துன் லில் ஹாஜதி, ஒரு மனிதன் சுபஹ் தொழுகைக்கு பின்னால இஷ்ராக்குக்கு முன்னால தூங்குறது, இந்த 3 வகையான கஷ்டங்களும் 3 வகையான இந்த நோய்கள் ஏற்படும். ஒன்று
மக்சலத்துன், சோம்பேறியாகி விடுவாய், சோம்பேறித்தனத்தை உனக்கு உண்டாக்கிவிடும். ஒமஹரமத்துன், இளமையிலே முதுமையை உனக்கு கொண்டு வந்துடும், இளமையிலேயே உனக்கு முதுமையை ஏற்படுத்தி விடுகிறது. உனக்குன்னு ஒரு திட்டமிடல் இருக்காது, உனக்குன்னு எதிர்காலத்துல நம்முடைய வாழ்க்கையில எப்படி நாங்க நகர்த்தணும், ஒரு முன்னேற்றத்தின் பக்கம் எப்படி செல்ல வேண்டும் என்ற யோசனையை ஒன்னிலிருந்து பறிக்கப்பட்டு விடுவார். அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு நேரத்துல நோயாக இருக்கிறோம், சிரமமா இருக்குது, ஒரு நாள் 2 நாள் தூங்குறது பரவாயில்ல, ஆனா காலாதி காலமாக இரவையில தாமதமாக தூங்கி தாமதமாக அல்லது சுபவுக்கு பின்னால தொழுதுட்டு வந்து தூங்குறதால இந்த நஷ்டங்கள் ஏற்படும். எங்களுக்கு எவருமே எங்களுக்கு சூரியன் செய்ய தேவையில்லை, கண்ணூர் பட தேவையில்லை, இது ஒன்றே போதும். இந்த முசீபத்து பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தும், பல வியாதிகளை உண்டாகும், சோம்பேறித்தனத்தை உண்டாக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும், முதுமையை ஏற்படுத்திவிடும். அதே போல மன்சாத்துல் ஹாஜத், உனக்கென்று ஒரு திட்டமிடல் இல்லாதவனாக நீ மாறி விடுகிறாய் என்று சொன்னார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஈயாக்கும் வ நௌமத்தல் கதா, அதிகாலையில இந்த இமாம்களும் எல்லா இமாம்களும் பெரும்பான்மையான கைலூலாவை வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஒன்றோ லுஹருக்கு பின்னால அல்லது லுஹருக்கு முன்னால் ஆக சிறந்தது. தூங்குறதால பல லாபங்கள் இருக்கிறது. அது இல்லாம சுபஹ் தொழுகைக்கு பின்னால அல்லது லுஹாவுடைய நேரங்கள்ல தூங்குறது அவ்வளவு ஒரு உசிதமான ஒரு சிறப்பான ஒரு நல்ல காரியமாக இருக்க முடியாது. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இய்யாக வ நௌமத்தல் கதா, அதிகாலையில நீ தூங்குவதை வன்மையாக கண்டிக்கிறது. ஃபைன்னஹா முபஹரத்துன், நிச்சயமாக அது உடல் உஷ்ணத்தை அதிகரித்து விடுகிறது. முஜஃபரத்துன், இதே போல சொன்னார்கள், உன்னுடைய பால் உணர்வை, ஆண்மை சக்தியை குறைச்சி விடக்கூடியதாக பால் உணர்வை குறைத்து விடுகிறது. இதே போல சொன்னாங்க முஜஅரத்துன், உன்னுடைய உடல் காய ஆரம்பித்து விடுகிறது. உள்ளங்கள் அதாவது அவருடைய உள்ளத்துல இரக்கம் இல்லாத ஒரு நிலையை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி விடுகிறார். அவர் ஒரு 3 நோயை சொல்றார். காலை நேரத்துல தூங்குறதால ஏற்படக்கூடிய முதலாவது நோய் உடல் சூடு அதிகமாகிவிடும். உடல் சூடு ஏற்படுகின்ற நேரத்துல பல வியாதிகளை மனிதன் எதிர்கொள்ள வேண்டியாகும். 2வதாக சொல்றாங்க, அவருடைய பால் உணர்வை குறைத்து விடுகிறது. 3வது, உள்ளமும் உடல்களும் கடினத்தன்மையை ஏற்படுத்தி விடுகிறது என்று சொன்னார்கள். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, இப்னு கய்யூம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹ் இந்த சஹாபியுடைய கருத்துக்கு கீழால சொல்றாங்க, நௌமுன் நஹார், சுபவுடைய நேரத்துல அவ்வளவு சுபவுடைய தொழுகைக்கு பின்னால தூங்குறது அவ்வளவு நல்லமல்ல, அவ்வளவு ஒரு சிறப்பானதல்ல. எங்களுக்கு ஓய்வு எடுத்த மாதிரி இருந்தாலும் உடல் பாரிய கஷ்டங்களை பின்னடைவுகளை எதிர்கொள்கிறது. ரதீஅத்துன், மிக மோசமானது. யூரிசு அம்ரான ருகூபியா, அது பித்தம் சளி போன்ற நோய்களை அதிகரித்து விடுகிறது. 2வதாக வயுஃப்சிதுல் லௌன், உன்னுடைய தோற்றத்தை, உன்னுடைய அழகான வதனம், உன்னுடைய உடல் தோற்றத்தை அது அசிங்கப்படுத்தி விடுகிறது. வயூரிசு திஹால், உன்னுடைய மண்ணீரல் வீங்க ஆரம்பித்து விடும். சாப்பாட்டுல இன்ட்ரெஸ்ட் ஒன்று இல்ல, பசிக்காக சாப்பிடுவது இல்லாமல் வேலைக்காக சாப்பிடக்கூடிய ஒரு நிலை உண்டாகிவிடும். மண்ணீருடைய வீக்கம் ஒரு மனிதன் சாப்பாட்டு இன்மையையும் பசி இன்மையையும் ஏற்படுத்தி விடக்கூடியதாக இருக்கிறது. இதைத்தான் சொல்கிறார்கள், அவருடைய மண்ணீரில் வீக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது. மூட்டுக்கள் விலக ஆரம்பித்து, அங்கால வலி இங்கால வலி, மூட்டு விலகல்கள் ஏற்பட ஆரம்பித்துவிடும். காலை நேர தூக்கம் வயக்சுல், சோம்பேறித்தனத்தை உண்டாகும். எங்க கிடைச்சாலும் கொஞ்சம் தூங்கி கொண்டா நல்லம் என்று எல்லா இடத்திலையும் நீ தூங்க ஆரம்பிப்பாய், சோம்பல் உன்னிலே உண்டாகிவிடும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வயபஅஃபு ஷஹ்வா, உன்னுடைய பாலுணர்வு குறைந்து விடுகிறது என்று சொல்கிறார். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, இது அனைத்தையும் விருத்தி செய்வதற்கான தூக்கம் தான் கைலூலாவுடைய தூக்கம். மிக சிறப்பான ஒரு தூக்கமாக இருக்கிறது, உடலுக்கு ஆரோக்கியமானது, பரக்கத்தானதாக இருந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க அதாவது லுஹருடைய தொழுகைக்கு நாங்க வார நேரத்துல எப்படி இருப்போம், நாங்க ஒரு தூக்கத்திலிருந்து வந்திருப்போம், கைலூலாவுடைய தூக்கத்திலிருந்து நாங்க வந்திருப்போம்.
ஜும்மாவுடைய தொழுகையில சொல்றாங்க, ஜும்மா நாள் அன்று நாங்க கைலூலாவுக்கு முன்னால, சாப்பாட்டுக்கு முன்னால ஜும்மாவை தொழுவோம். எங்களுடைய ஜும்மாவுக்கு பின்னாலதான் எங்களுடைய பகல் உணவும் கைலூலாவும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் நல்லடியார்களே, பகலில தூங்கலாம், துஹருக்கு முன்னால பின்னால தூங்குறது பிரச்சனை இல்லை. அதிகாலை நேர தூக்கம் மிகப்பெரிய நஷ்டத்தை, எங்களுடைய வாழ்வாதாரத்துல நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது, எங்களுடைய பொருளாதாரத்தை நெருக்கடியை உண்டாக்குது, உடல்ல பெரிய நஷ்டங்களே ஏற்படுது. பெண்கள் பெரும்பாலாக எல்லா பிள்ளைகளையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, மாப்பிள்ளை வியாபாரத்துக்கு தொழிலுக்கு அனுப்பிட்டு அவங்க அப்படியே தூங்குறது 10 மணி மட்டும். இது பொதுவாக பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். இதனால பல நோய்கள் ஏற்படுவதற்கு காரணமாகிறது. அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நேர காலத்தோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுக்கு பின்னால, இஷாவுக்கு முன்னால தூங்குவதையும் பின்னால கதைத்து கொண்டிருப்பதை விருத்திருக்கிறான். கான யக்ரஹு நௌம கப்ல இஷா வல் ஹதீஸ பஅதஹு. இஷாவுக்கு முன்னால தூங்குவதையும் இஷாவுக்கு பின்னால கதைத்து கொண்டிருப்பதை விருத்திருக்கிறான். நேர காலத்தோட தூங்குறதால ஒரு மனிதன் புத்துணர்ச்சான். இரவுடைய தூக்கம் அல்லாஹ் ரஹ்மத்தன் லக்கும் வஜஅல்னா, இரவை நாங்க உங்களுக்கு ரஹ்மத்தாக ஆக்கியிருக்கிறோம். எங்களுக்கு ஏற்படக்கூடிய இரவு நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த சுரப்பிகள் பகலில எவ்வளவு தூங்கினாலும் அந்த சுரப்பிகள் ஏற்படுவதில்லை, உருவாகுவதில்லை. இதனால் உடல் மிகப்பெரிய ஆரோக்கியத்தை, உடலை அல்லாஹ் தஆலா அமைத்திருக்கிறான். எந்த நோய் வெளியிருந்து வந்தாலும் அதை சமாளித்துக் கொள்ளக்கூடிய உடலாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அது பலகீனப்படுகிறது இரவுடைய தூக்கம் இல்லாத நேரத்தில். இருதய நோய்கள், திடீர் மரணங்கள், மிக பயங்கரமான நோய்கள், பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு மூல காரணம் எங்களுடைய நேர காலத்தோடு தூக்கம் இன்மையாக இருக்கு. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, எங்களுடைய இபாதத்துகள், எங்களுடைய நல்ல அமல்கள், எங்களுடைய தொழுகை மிக சிறப்பான ஒரு அமலாக இருக்கிறது. சுபஹுடைய தொழுகை மிக குறுகிய சுருக்கமான நேரமாக இருந்தாலும், 2 ரக்காத்தாக இருந்தாலும் மிகப்பெரிய பரக்கத்தும் செழிப்பும் நிறைந்த ஒரு நேரமாக இருக்கு. அதை நாங்கள் பேணுவதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கை பூராக தொழுகையை பேணுதலாக தொழக்கூடியவர்களாகவும், அதே போல ஏனைய அமல்கள் எங்களுக்கு இலகுவானதாக மாறிவிடுகிறது. எனவே அல்லாஹ் நெருடியார்களே, தொழுகையிலே பேணுதல் செய்வதால அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையில பெரிய பரக்கத்துகளை உண்டாக்குவார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பரக்கத்து செய்தது போல் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான் எங்களுடைய தொழுகையில நாங்க பேணுதலாக இருப்பது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியிலிருந்து அல்லாஹ் பல நபிமார்களை உருவாக்கி கொடுத்தான். சுமாராக 10 நபிமார்கள் அல்லாஹு தஆலா அனுப்பி இருக்கிறார். அது போன்ற ஒரு சீதேவிகளை எங்களுடைய பிச்சலத்திலிருந்து எங்களுடைய சந்ததியில் உருவாக வேண்டும் என்றால் எங்களுடைய தொழுகைகள் பிரதானமானதாக இருக்கு. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பள்ளி வாசல்களுக்கு நாங்கள் தொழுகைக்கு வாரம், தொழுகையில கவனம் செலுத்துறது. வியாபாரங்கள், பள்ளி வாசலுக்குள்ள வியாபாரம் செய்யறவங்களை கண்டா லா அர்பஹல்லாஹு திஜாரத்தக், உங்களுடைய வியாபாரத்துல அல்லாஹ் பரக்கத் இல்லாமல் ஆக்கட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பள்ளி வாசல்களை வியாபார ஸ்தலங்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம், ஒரு பொருளை தேர்ந்ததுக்குரிய இடமாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய குர்ஆன் திலாவத்துகள் ஓதப்படக்கூடிய இடங்களாக இருக்கு. பள்ளிக்குள்ள வந்துட்டோம் என்றால் எங்களுடைய இபாதத்துக்கான நேரங்களை நாங்க அதுக்காக ஒதுக்குவது மிகப்பெரிய சிறப்புகளை, பெரிய லாபங்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையில தொழுகையை பேணுதலாக தொழக்கூடியவர்களாக, நல்லவர்களாக வாழ்ந்து மரணிக்க ரப்பே ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சிறிய பெரிய எல்லா குற்றம் குறைகளையும் மன்னித்து மறைத்தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. கபராளிகளாக இருந்தால் அவருடைய கபரை சுவர்க்க பூஞ்சோலையாக ஆக்குவாயாக. ரப்பே ரஹ்மானே, நரகத்து படுகொலிருந்து பாதுகாத்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்குவாயாக. எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.